ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஹோட்டல் முறையில் நம்ம வாழைக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்லைஸாக கட் பண்ணால் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வாழைக்காய் அரிஞ்சோன்னா தண்ணியில் போட்டுருவோன்னு, இல்லாக்கட்டி கருத்துரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு வாழைக்காவை நம்ம அதில் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு உப்புத்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2% வெந்தால் போதும். வாழைக்காவை நல்லா வறுத்துக்குவோம். இது கூட்டுண்டும் சொல்லலாம், வறுவலும் சொல்லலாம், கிரேவின்னும் சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம போதும் 1/2% வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அள்ளிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பத்தாக்கட்டி 100 ஸ்பூனு கூட எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி தான் நல்லா 1, 2 நல்லா தட்டி வச்சுக்கணும். முழுசாலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 5% வெந்துருச்சுமா. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனு. மிளகாய்த்தூள் மட்டும் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மசாலாவெலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இது கூட தக்காளி, ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வேகட்டும். தக்காளியும் எண்ணெயிலேயே இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்குவோம். நல்லா மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை அது கூட சேர்த்துக்குவோம். வாழைக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ வாழைக்காவில் நல்லா அந்த மசாலாலாம் ஏறி நல்லா காரம் சாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.